Hey guys, welcome back to our Kakakapo YouTube channel. This is Kakakapo unboxing. இன்னைக்கு என்ன unboxing பாத்தீங்கன்னா actually இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு unboxing தாங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு Candidல யூஸ் பண்றவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ Candid ஃபோட்டோகிராஃபிங் Candid வீடியோகிராஃபிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இது என்ன ப்ராடக்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க சீக்கிரம் unboxing பண்ணிடலாம். Kakakapo. Guys, already பார்த்தீங்கன்னா unboxing பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு unboxing வீடியோ இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சினிமாட்டிக் ஷாட்டில் ஒரு unboxing வீடியோ எடுத்தோம். இவனுக்கு ஒரு ஷீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளேருந்து பாக்ஸ்லேருந்து நம்ம LC500 வெளில எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் கேண்டிட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருங்க. இந்த லைட் இல்லாமல் கேண்டிட் யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கேண்டிட் வீடியோ வந்தாலும் சரி, கேண்டிட் ஃபோட்டோ வந்தாலும் சரி, கண்டிப்பாக மஸ்ட் இது தேவைப்படும். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்ன ஸ்பெசிஃபிக் இருக்குன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துடலாங்களா? இதுதான் கைஸ், கோடாக்ஸில் நல்ல ஒரு கேஸில் கொடுத்துருக்காங்க. சூப்பரான கேஸுங்க. LC500க்கு ஆக்சுவலி ஒர்த்து தாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15K வருங்க, 15,500 வருங்க. அதுக்கான ஒர்த்து கேஸுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் தனியாக வாங்க போனீங்க 2,500-3,000 கிட்டத்தட்ட பேக்கே வருங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக நம்ம கையிலே வச்சுட்டு போகலாங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கோடாக்ஸே LC500 RGBன்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக RGB உள்ளே இருக்குது, 6 ஏதோ சீரிஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ண உடனே இந்த அப்பர்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அந்த சவுண்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு இது புக்லெட் மேனுவல் தாங்க. ஆக்சுவலி இதை எப்படி யூஸ் பண்ணன்றதை இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வாரண்டி கார்டு இதில் அட்டாச் தான். ஸோ இதை வந்து படிக்கிறவங்க படிச்சிக்கலாம், நாம் என்னைக்கு படிச்சுக்கிறோம். ஸோ இதை இப்படி வச்சிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த LC500 ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க, சூப்பராக இருக்குது. இதில் எல்லா செட்டிங்ஸும் இதிலே பார்த்துக்கலாம். LC500 டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரிமோட்டில் அவ்வளோ ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த ரிமோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம லாங்லேருந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா அந்த ரிமோட் ரொம்ப யூஸாக இருக்கும். வித் ரிமோட் இருக்குது, வித்தவுட் ரிமோட் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கங்க. இதையும் இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுற அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமில் கொடுத்துருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜர் இப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க, எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் கொடுப்பாங்க. இது தூக்கி எரிஞ்சிடாதீங்க, இதிலே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் இன்னொரு புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க, இதில் வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம LC500 கைஸ் கையில் தூக்கும் போது ஒரு ஹேண்ட்லி ஃபீல் வருதுங்க. ஸோ ஓகே, ஷார்ட்டில் காட்டினா ஓகே, நம்ம க்ளோஸில் காட்டுறது ஓகே போதும். நம்ம டேரெக்டாக காமிச்சிக்கலாம் போகிறேன். இதுதாங்க நம்ம LC500. இது பார்த்தீங்கன்னா RGBயில் வருங்க. ஆக்சுவலி RGB லைட் தான் உள்ளே இருக்குது, ஃபுல்லாகவே LED லைட் தான் RGBயில் வரும். ஸோ இது வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப லாங் டைம் வச்சுக்கிட்டே இருக்கலாங்க. எனக்கு ஹேண்ட் பெயின் வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் கூட நினச்சேங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குங்க. அதாவது இந்த வின்ஸ் வந்து எதுக்காகனா நம்மளுக்கு ஒரு டேரெக்டாக லைட் போகணும், பரவலாக போகணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு சிங்கிள் பர்சன் இருக்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஒரு 5 to 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாங்கன்னா இதை நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டா லைட் நல்லா பவுன்ஸ் ஆகுங்க. RGB லைட் கொடுக்குறது இன்றைக்கி வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே RGB லைட் தான் கொடுக்குறாங்க. அதுதான் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபெசிலிட்டி தான் கூட. டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாம் டேரெக்டாக அந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலு, மூடு, ஆன் ஆஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து DM போட்டிருக்கு. சேனல் மாற்றிக்கலாம், GR மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். இதில் கலரிங் இதில் கொடுத்துருக்க எல்லா கலரும் மாற்றிக்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. இது பிளாஸ்டிக்கில் கொடுக்குறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்தா கண்டிப்பாக வெயிட்டாக இருக்குங்க. அதனால தான் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பிளாஸ்டிக்கில் கொடுத்தாலும் பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது ஹேண்ட்லியாக. ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆன் ஆகிடுச்சிங்க. ஆக்சுவலி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலருங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் மல்டிபிள் கலர் இருக்குங்க. இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே நேரத்தில் இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு கலர், எல்லா இடத்துலையும் கலர் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் லைட் வச்சுக்கலாம், லேம்ப் வச்சுக்கலாம், ஸ்டில்லு, ஃப்ளாஷ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாங்க.
அதனால தான் வந்து இது வந்து கேண்டிட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இது ஆர்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஒரு ஃபோட்டோவில் வந்து நீங்கள் இந்த ஷட்டர் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஒரு பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த ஷோடோ மாதிரி ஒரு லைட், அதுக்கு தாங்க பெஸ்ட்டு யூஸ் பண்ணுறதே இந்த LC500. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவுடோர் ஷூட்லேயும் சரி இன்டோர் ஷூட்லேயும் சரி ஒரு கேண்டிட் வீடியோவுக்கு லைட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து லைட் போட முடியாது, ஏன்னா நம்ம அவுடோரில் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை அப்படியே ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணி நேராக நிறுத்திட்டிங்கன்னா லைட் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு பேட்டரி பேக்கப் தாங்குங்க. நம்ம சேனல் மாற்றிக்கிட்டாலும் ஆர்டராக எரியும். ப்ரைட் பண்ணிக்கலாம், கலர் என்ன கலர் வேணால் மாற்றிக்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் மாறுதுங்களா. இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் லைட் வந்துருங்க பார்த்தீங்களா. இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் பிரைட் ஏற்றிக்கலாங்க. ஆக்சுவலி இருட்டாக இருந்தால் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். நான் கொஞ்சம் லைட் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இருட்டு ஃபுல்லாக லைட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கம்மியாகிறது உங்களுக்கு தெரியுங்க, நீங்களே பாருங்கள். கம்மியாக தெரியுது, இன்க்ரீஸ் ஆகிறதும் தெரியும், கம்மியாகிறதும் தெரியும். ஸோ ரெண்டுமே இருக்குங்க. நிறையா பேர் இது வந்து தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம நல்லா நினச்சிக்காதீங்க வீட்டில் போகிற லைட்டு நினச்சி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வாங்க போனால் கிட்டத்தட்ட இது எப்படி பார்த்தாலும் வித் ரிமோட்னு பார்த்தீங்கன்னா 16,500 வரும். வித்தவுட் ரிமோட் 15,500 வருங்க. 1000 டிஃப்ரெண்ட் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, ரிமோட்டோட வாங்கிங்க, ரொம்ப யூஸாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் லாங் ஷாட்டில் இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேமராமேன் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இங்கேருந்து எழுந்திரிச்சு போய்ட்டா ஆங்கிள் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையிலேருந்து இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரிமோட்டில் எல்லா செட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் ஆப்ரேட் பண்ணுற எல்லாமே இதிலே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பேட்டரி நம்ம சாதா பேட்டரி தாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லு பேட்டரி இருக்குல்ல அந்த பேட்டரி தான் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. பேட்டரி கிடைக்குது, இதில் பெரிய பேட்டரிலாம் நினைக்காதீங்க, சாதா பேட்டரி தான். ஸோ பரவாயில்ல, RGBயில் நல்ல ஒரு லைட்டிங் பவரோடையும் ரிமோட்டோடும் கொடுக்குறாங்க. பில் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. கோடக்ஸ் பொறுத்தவரை நல்லா தான் அவங்க கொடுப்பாங்க. நான் கோடக்ஸ் வாங்கினது எதுவுமே நான் ஒரு ஃபெயிலியர் கொடுத்ததே கிடையாது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு எப்படி என்றதை கீழே கமெண்ட்டில் சொல்கிறேங்க, நான் பார்க்குறேன். ஸோ ரிமோட் இப்படி வச்சிடலாம். லைட்டோட பற்றின எல்லா விஷயமும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த லைட்டோட பிரைட் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸ் எந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் லைட்டு. அதாவது இருட்டு ஒரு நைட் டைமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட்டோடைய பிரைட்டு தெரியும், ஒரு பகலாக இருக்குதுன்னா உங்களுக்கு தெரியல. ஸோ என்னோடய ஃபேஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெரியுங்க. பார்த்தீங்களா, லைட்டு ஃபேஸுக்கு வரது தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கலரிங் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாங்க. நல்லா இருக்குங்களா. ஆக்சுவலி இந்த ப்ளூ என்னோடய ஃபேவரட் தான், அதனால தான் நிற்குது பழகுது. ஆக்சுவலி உனக்கு ஆனால் ஆக்சுவலி நானும் LC500 ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆனால் ஆக்சுவலி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். பட் ஆனால் LC500 நான் தான் இப்போ கையில் ஹேண்டில் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஓகேங்க, இவ்வளோ தாங்க LC500 டீட்டெயில் மொத்தமும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன், பாருங்கள். யாருக்கும் ரிவ்யூ வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்கிறேங்க, கட்டாயம் நான் ரிவ்யூ போடுறேன். இந்த LC500 டீட்டெயில் மொத்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதேமாரி என்னெல்லாம் அன்பாக்சிங் பண்ணலாம் சொல்லுங்கள், கட்டாயம் நான் வாங்கி பண்ணுறேன். முடியலாட்டாலும் யாராவது வாங்கியிருந்தாலும் அண்ணன் வாங்குவார். அதுக்கப்புறம் நிறைய அன்பாக்சிங் பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான எல்லா பொருளும் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி தரேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, பாய்.